என் உத்தமியோ ஒருத்தியே. ராஜஸ்திரிகள் 60 பேரும் மறுமனையாட்டிகள் 80 பேரும் உண்டு. கன்னியருக்கு தொகையில்லை. என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே. அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை. அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள். குமாரத்திகள் அவளை கண்டு அவளை வாழ்த்தினார்கள். ராஜஸ்திரிகளும் மறுமனையாட்டிகளும் அவளை போற்றினார்கள். மணவாளன் தம்முடைய மணவாட்டியை பார்க்கும்போது அவளை பூரண அழகுள்ளவளாக காண்கிறார். மணவாட்டியினிடத்தில் எல்லா அழகும் நிரம்பி இருக்கிறது. அவள் பரிபூர்ண அழகுள்ளவளாய் இருக்கிறாள். அவர் மணவாட்டியை பற்றி சொல்லும்போது என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே என்று சொல்லி வர்ணிக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் எஸ்தர் மிகுந்த சௌந்தரியம் உள்ளவளாக இருந்தாள். அரண்மனை மாடத்தில் ஏராளமான கன்னிகைகள் இருந்தாலும் அவர்கள் எல்லோரையும் விட எஸ்தரே அழகில் சிறந்தவளாக விளங்கினாள். இதனால் அவள் பெர்சியா மேதியா தேசத்து ராஜாவாகிய அகாஸ்வேரு ராஜாவுக்கு பட்டத்து ராணியானாள். மணவாளனுக்கு ராஜஸ்திரிகள் 60 பேரும் மறுமனையாட்டிகள் 80 பேரும் உண்டு. கன்னியருக்கு தொகையில்லை. ஆனாலும் மணவாளனுடைய மணவாட்டியோ உத்தமியாக இருக்கிறாள். ராஜஸ்திரிகள் 60 பேர்கள் இருந்தாலும் மணவாட்டி மாத்திரமே அவர்களில் உத்தமியாக இருக்கிறாள். மணவாளனுடைய கண்களுக்கு மணவாட்டி மாத்திரமே புறாவை போல் அழகாக இருக்கிறாள். மற்ற ராஜஸ்திரிகளும் மறுமனையாட்டிகளும் கன்னியரும் தங்கள் பாவங்களினால் தங்களை கரைப்படுத்தி கொண்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளோ பாவத்திற்கு விலகி தங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிறார்கள். இதனால் கிறிஸ்துவின் பார்வையில் அவருடைய சபையார் உத்தமர்களாக இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் மாத்திரமே கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள். மணவாட்டி இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா ஜனங்களையும் விட மேன்மை உள்ளவளாக இருக்கிறாள். இந்த பிரபஞ்சத்தில் ராஜாக்களும் பிரபுக்களும் அதிகாரிகளும் ஐஸ்வர்யவான்களும் அநேகர் இருக்கிறார்கள். இவர்கள் தங்களுடைய உலக பிரகாரமான மேன்மையை குறித்து பெருமைப்படுகிறார்கள். தங்களுடைய மிகுந்த அதிகாரத்தினால் அவர்கள் ஆணவமாய் இருக்கிறார்கள். இவர்களுக்கு உலக பிரகாரமான மேன்மை எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் கர்த்தருடைய பார்வையில் அவருடைய பிள்ளைகள் மாத்திரமே அழகுள்ளவர்கள். விசுவாசிகள் மாத்திரமே உத்தமர்கள். கிறிஸ்துவின் சபையார் மாத்திரமே அவருக்கு பிரியமானவர்கள். இந்த பிரபஞ்சத்தில் ஏராளமான தலைவர்கள் சாதனைகளை படைத்திருக்கிறார்கள். பல யுத்தங்களை நடத்தி தேசங்களை ஜெயித்திருக்கிறார்கள். அவர்களுடைய மொழிகள் அழகாக இருக்கலாம். அந்த மொழிகளில் ஏராளமான இலக்கியங்கள் வெளிவந்திருக்கலாம். அவருடைய கலாச்சாரமும் நாகரிகமும் நேர்த்தியானதாக இருக்கலாம். இவை எல்லாமே உலக பிரகாரமான அழகுதான். இந்த உலக அழகை விட பரிசுத்தமே மேன்மையான அழகு. இந்த உலகத்தில் ஏராளமான சபைகள் உள்ளன. சில சபைகளில் அதிகமான அங்கத்தினர்கள் இருக்கிறார்கள். வேறு சில சபைகளில் விசுவாசிகளின் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. சில சபைகளில் வசதிகள் அதிகமாக இருக்கும். மற்ற சபைகளை விட இவர்கள் உலக காரியங்களில் உயர்ந்திருப்பார்கள். இங்குள்ள விசுவாசிகள் படித்தவர்களாக இருப்பார்கள், உத்தியோகம் பார்க்கிறவர்களாக இருப்பார்கள். சில சபைகளில் படித்தவர்களும் உத்தியோகம் பார்க்கிறவர்களும் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள். சில சபைகளில் உள்ள விசுவாசிகள் விசேஷித்த வரங்களை பெற்றிருப்பார்கள். சபைகளுக்குள் வித்தியாசம் இருக்கும். இவையெல்லாம் உலக பிரகாரமான வித்தியாசங்கள். சபையின் தலையாகிய கிறிஸ்துவோ தம்முடைய சபைகள் எல்லாவற்றையும் ஒரே சபையாகவே பாவிக்கிறார். இதை சொல்லும்போது என் உத்தமியோ ஒருத்தியே என்று அறிக்கை செய்கிறார். கர்த்தருக்கு பிரியமான விசுவாசிகள் எல்லோருமே கள்ளம் கவடமில்லாத புறாவை போல இருக்கிறார்கள். சபைகளுக்குள் உலக பிரகாரமான வித்தியாசங்கள் இருந்தாலும் கர்த்தருடைய பார்வையில் அவருடைய விசுவாசிகள் எல்லோருமே அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். கிறிஸ்துவானவரே எல்லா சபைகளையும் இணைக்கிற மையமாக இருக்கிறார். தம்முடைய மணவாட்டி மற்ற எல்லா ராஜஸ்திரிகளையும் விட சிறந்தவள் என்று மணவாளன் புகழ்ந்து சொல்லுகிறார். சாலமோன் ராஜா தன் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் தன் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையுமானவர். அவருடைய தாயாருக்கு அநேக பிள்ளைகள் இருந்தாலும் தனக்கு சாலமோன் மாத்திரமே ஒரே பிள்ளையாக இருக்கிறார் என்று நினைக்கும் அளவுக்கு சாலமோன் விசேஷித்தவராய் இருந்தார். இந்த உலகத்தில் ஏராளமான ராஜ்யங்கள் இருக்கிறது. அவை உலக பிரகாரமான மேன்மையிலும் மகிமையிலும் சிறந்து விளங்குகிறது. இருந்தாலும் எல்லா ராஜ்யங்களையும் ஒன்று சேர்த்தாலும் அவை எல்லாமே கிறிஸ்துவின் ராஜ்யமாகிய அவருடைய சபைக்கு இணையாகாது, ஒப்பாகாது. மணவாட்டியை எருசலேமின் குமாரத்திகள் ஆச்சரியத்தோடு பார்த்து அவளை புகழ்ந்து சொல்லுகிறார்கள். அவர்கள் மாத்திரமல்ல, ராஜஸ்திரீகளும் மறுமனையாட்டிகளும் மணவாட்டியை புகழ்ந்து பேசுகிறார்கள்.
அவர்களோடு கன்னிகைகளும் சேர்ந்து மணவாட்டியை போற்றி புகழ்ந்து பேசுகிறார்கள். எருசலேமின் குமாரத்திகளோ ராஜஸ்திரீகளோ மறுமனையாட்டிகளோ கன்னியரோ மணவாட்டியின் மீது பொறாமைப்படவில்லை. மணவாட்டி தங்களுக்கு போட்டியாக இருக்கிறாள் என்றும் நினைக்கவில்லை. அவர்கள் எல்லோருமே மணவாட்டியை கண்டு அவளை வாழ்த்துகிறார்கள், அவளை போற்றுகிறார்கள், அவளை பற்றி உயர்ந்த வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். மனச்சாட்சியில் சுத்தமுள்ளவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை வாழ்த்துவார்கள், போற்றுவார்கள். விசுவாசிகளுக்கு விரோதமாக தூஷணமான வார்த்தைகளை பேச மாட்டார்கள். அவர்களை பற்றி நன்மையான வார்த்தைகளையே பேசுவார்கள். விசுவாசிகளின் நன்மையை விரும்புவார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை கனப்படுத்துகிற ஜனங்கள் மீது கர்த்தரும் பிரியமாய் இருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளில் சிறியவர்களாக இருக்கிறவர்களுக்கு கூட யாரும் இடரல் உண்டு பண்ணக்கூடாது என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தம்முடைய பிள்ளைகளுக்கு தீங்கு வருவதை கர்த்தர் அனுமதிப்பதில்லை. சாலமோனுக்கு மொத்தம் 700 மனைவிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். சாலமோனுடைய வாழ்வில் நடைபெற்ற இந்த சம்பவத்தின் போது அவருக்கு 60 மனைவிகளும் 80 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். சூலமித்தியிடம் சாலமோன் பலவிதமான ஆசை வார்த்தைகளை கூறினார். ஆனால் சூலமித்தியோ தன்னுடைய நேசரையே விரும்புகிறாள். சாலமோனின் ஆசை பேச்சுக்களுக்கு அவள் மயங்கவில்லை. ராஜஸ்திரீகளும் மறுமனையாட்டிகளும் அவளை போற்றுகிறார்கள். எருசலேமின் குமாரத்திகள் சூலமித்தியை பார்த்து அவளுடைய அழகை புகழ்ந்து கூறுகிறார்கள்.